வணக்கம் நண்பர்களே. ஆலய தீப அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். ஆலய தீப ஒளி விளக்காக உங்களுக்கு ஒளி கொடுக்கறதுக்காக இந்த சேனலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இவங்க போடுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினருக்கும் தெரியப்படுத்தி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கும். வாங்க, நான் என்னுடைய பேர் கிருஷ்ணசங்கருங்க. நான் வாஸ்து நிபுணராக ஒரு 12 ஆண்டு காலங்களாக ஆய்வு பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் வாஸ்து முறையில் வீட்டை சரியான அமைப்பை ஏற்படுத்தி வீட்டில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேங்க. வாங்க, இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த வாஸ்துவில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய கண், காது, மூக்கு, தொண்டை பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அது எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறேங்க. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை கண்ணுக்கு கண்ணாடி போடுறாங்க அப்படின்னாக்க, நமது வீட்டில் கிழக்கு பக்கத்தில் மூடப்பட்டு இருக்கும். இல்லை, எங்கள் வீட்டில் கிழக்கு பக்கம் நல்லா ஓப்பன் இருக்குது, கிழக்கு பக்கத்தில் ஜன்னல் இருக்குது, கதவு இருக்குது, நீங்கள் ஆனாலும் என் குழந்தை கண்ணாடி போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கிழக்கு பக்கத்துலேருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே சூரிய ஒளின்னு ஒன்று வரணுங்க. சூரிய ஒளின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் போட்டிருக்கிற கண்ணாடியை கூட கழட்டுற நிலைமைக்கு நீங்கள் வந்துடலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்க, அந்த சூரிய ஒளி தான் நமக்கு கண் பார்வையை கொடுக்கறது. நமக்கு விட்டமின் ஏவாக இருந்தாலும் சரி, விட்டமின் டியாக இருந்தாலும் சரி, நம்ம கண்ணுக்கு அவ்வளோ பார்வையை கொடுக்கறது. சரி, ஓகே, நம்ம வெளியில் போய் ஒரு வெட்டாந்தரையில் போய் நான் நின்றுட்டேன், மொட்டை மாடியில் போய் நான் காலையில் சூரியனை பார்த்து தான் இருக்கேன், அப்போ எனக்கு என் கண்ணாடி போடுற மாதிரி நிலை வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே சூரிய ஒளின்னு ஒன்று வரணும். அது கிழக்கு பக்கமாக இருந்து வரணும். ஏன்னா சூரிய உதயம் தான் நமக்கு முக்கியமானது. சூரிய அஸ்தமனம் நமக்கு அவ்வளவான இல்லை. ஏன்னா காலையில் வரும்போது இளம் வெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே சாயங்காலமாக வரும்போது பார்த்திங்கனாக்க முதிர்ச்சியான வெயில் அப்படிங்கிறோம். நமக்கு காலையில் இருக்கிற சூரிய ஒளி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். சாயங்காலம் வர்ற சூரிய ஒளி நமக்கு பத்தாதுங்க. இந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வர்றதுனால என்னென்ன பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தவிர்க்கப்படலாம். அதாவது கண் குறைபாடுகள் நமக்கு வராதுங்க. அதே மாதிரி இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நமக்கு வராது. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னாக்க, நமது வீட்டினுடைய கிழக்கு பக்கத்தில் மூடப்பட்டு இருந்தால் உங்களது வீட்டினுடைய அமைப்பில் கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னலோ ஒரு கதவோ வச்சு அந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரும்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் ஒன்று ஆயிடுங்க. அதாவது இந்த கிழக்கு பக்கம் அப்படிங்கிறது நம்ம கிழக்கு பக்கத்தில் நிறைய இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு உள்வாஸ்து, அதுக்கப்புறம் வெளிவாஸ்து, அதுக்கப்புறம் காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிற அகவாஸ்து. இது எல்லாத்தையும் அகவாஸ்து, புறவாஸ்து எல்லாத்தையும் சரி பண்ணி சரியாக எடுக்கணும். நீங்கள் ஜன்னல் கதவு மட்டும் வச்சுட்டா பத்தாது, சூரிய ஒளி உள்ளே வரணும். அதே மாதிரி கிழக்கு பக்கத்துலேருந்து அந்த சூரிய ஒளி அடைபடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அது பண்ணி வச்சுருப்பீங்க. அது உங்களுக்கு இப்போது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அப்போ நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிங்கனாவே நீங்களே உங்கள் வீட்டினுடைய அமைப்பை சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி நம்ம இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. எதனால் வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ நமக்கு இருந்த முன்னாடி தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் சர்க்கரை நோயின்னு ஒன்று வந்துச்சுங்களா? ஏதோ ஒரு ஊரில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வரும். ஏன்னா அந்த பணக்கார நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் 4 பேர் இருக்காங்கனாக்க 3 பேர்த்துக்கு சுகர் டேப்லெட் போட்டுட்ருக்காங்க.
எதனால் அப்படின்னு நீங்கள் வந்து யாருமே யோசித்து பார்த்ததே கிடையாது. இதுவும் நமது வீட்டினுடைய கிழக்கு பக்கம் தவறாக இருக்கிறதின் காரணமாக மட்டுமே இந்த சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்ட நோய்கள் அத்தனையுமே வருதுங்க. அப்போ இது வந்து நீங்கள் சொல்கிறீங்க கிழக்கு பக்கத்தை வந்து சரி பண்ணிட்டாக்க சர்க்கரை நோய் வந்து சரியாயிருமா அப்படின்னு கேட்குறீங்க. சர்க்கரை நோய் வந்து கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வந்து குணமும் ஆயிருக்கு. அதே மாதிரி அப்படி இல்லைனாலும் அந்த லிமிட்டுக்கு மேலே அதிகமாகாமல் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த காலத்தில் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அது முக்கியமாக பார்த்திங்கனாக்கா பெண்களுக்கு அதிகமாக தைராய்டு பிரச்சனைங்கிறது வந்து உருவாகுது. அது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நமது வீட்டில் கிழக்கு பக்கத்தில் ஒரு ஈரம் சம்மந்தப்பட்ட, அதாவது வந்து நம்ம தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பக்கத்தில் நமக்கு ஈரப்பதம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க, அந்த நீர் தேக்கங்களோ அல்லது நீர் ஓடைகளோ இருந்துச்சு அப்படின்னாக்க அதில் இருந்து தான் ஃபங்கஸை நமக்கு வந்து ஒரு தைராய்டாக உருவாக்குதுங்க. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாக்க இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் நிறைய பேர் யோசிச்சு பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து உங்கள் வீட்டில் என்ன அமைப்பு இருக்குதோ அதுதான் உங்கள் உடலினுடைய அமைப்பிலும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் கிழக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஈரங்கள் இருந்தால் அதை அகற்றும் போது உங்களுக்கு இந்த இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு அகற்றப்பட்டு விடும். அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு 170% பெண்களும் சரி தாய்மார்களும் சரி ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நமது வீட்டினுடைய தென்கிழக்கு மூலை சரியாக இல்லாததுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தாங்க. இதை வந்து சரி பண்ணிங்க அப்படின்னாக்க, ஏன்னா நான் இப்போ ஒரு சமீபமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒசூருக்கு பக்கத்தில் ஒரு பெண்மணி வந்து எனக்கு வாஸ்து பார்க்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு அந்த வீட்டினுடைய அமைப்பை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை சம்மந்தப்பட்டது அல்லது தைராய்டு பிரச்சனை இருக்கணும், ரெண்டாவது உங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் சொன்னப்போ, சார் இது எப்படிங்க சார் நம்ம வீட்டை வச்சு நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஏன்னா அந்த அமைப்பை வந்து அவங்க வீட்டில் இருந்தது. அதே மாதிரி அவங்க வீட்டிலேயே தென்கிழக்கு பகுதியில் ஒரு ஈரமான இடம் இருந்ததுனால அதை அகற்றப்பட்ட போது அகற்றி, உண்மையை சொல்கிறேங்க, ஒரே மாதம்தான், அடுத்த மாதம் அவங்களுக்கு வந்து அந்த இர்ரெகுலராக இருந்தது ரெகுலராக அவங்களுக்கு வந்து மாதம் ஆக வேண்டிய நேரத்தில் சரியான முறையில் இது வரைக்கும் ஆகிட்டுருக்குங்க. நம்ம வந்து ஒரு ஆய்வு பண்ணி அதை ஊர்ஜிதமாக நான் எடுத்து சரியாக இருக்குதான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நான் மக்களாகிய உங்களுக்கு வந்து நான் வந்து இதை வெளிப்படுத்துகிறேங்க. ஏன்னா நான் இன்றைக்கி சொல்லும்போது ஒன்று சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து அதுக்கு உங்களுக்கு நடக்கலை அப்படின்னாக்கா அது வந்து எனக்கும் வந்து சங்கடம், உங்களுக்கும் வந்து அது கஷ்டம். அதனால் நம்ம எது ஒரு விஷயம் பண்ணுறதுனாலும் அது தீர்க்கமான முறையில் அதை எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த கிழக்கு பக்கத்தில் தைராய்டு மட்டும் இல்லைங்க, இந்த தைராய்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கேன்சர் பிரச்சனை உருவாகிறதும் இந்த தென்கிழக்கு பகுதி தாங்க. தென்கிழக்கு பகுதியை, ஏன்னா தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டில் இருக்கும் பெண்கள் தாய்மார்களுக்கு உண்டான இடங்க. அந்த இடத்த வந்து சரியாக அமைக்கல அப்படின்னாக்க அவங்க வந்து ஒரு மன விரக்தியிலையும் மன கஷ்டத்தோடும் மனக்குழப்பத்தோடும் ஏகப்பட்ட பெண்கள் நம்ம வாழ்க்கையில் அழிஞ்சிட்ருக்காங்க. அதனால் அந்த தென்கிழக்கு பகுதியை சரியாக அமைச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களும் தாய்மார்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து சந்தோஷமாக இருக்க முடியுங்க. அது வந்து கரெக்டாக நீங்கள் யோசிச்சிங்களா இல்லை யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக அமையுங்க. உங்களுக்கு வாஸ்துவில் வந்து ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் சரி, அல்லது வாழ்வில் ஏதாவது வந்து சங்கடங்கள் இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வீட்டினுடைய புதுசாக இப்போ தான் வீட்டை கட்டுறோம் அல்லது ஏற்கனவே கட்டிட்டோம் அதில் ஏதாவது திருத்தங்கள் பண்ணணும் அப்படின்னாலும்
கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான தெளிவுகளை நான் வந்து நேரில் வந்து ஆய்வு பண்ணி எடுத்து உங்கள் வாழ்க்கையில் நான் ஒளி விளக்கு ஏற்றி கொடுக்குறேன். இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். உற்றார் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.